அன்புக்குரிய சகோதரர்களே, இதுமாரி வேலை செய்கிறத நம்ம அடிக்கடி பார்ப்போம். அதாவது இது கொஞ்சம் உயரம் கம்மியான இடம் தான். ஒரு சுவருக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க அல்லது வெள்ளை அடிக்கிறாங்க. இது உயரம் கம்மியான இடம் தான். கீழே ஒரு ஆள் நிற்கிறார், அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இந்தமாரி இடத்துல அந்தளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இதே ரொம்ப உயரமான இடங்களில் வேலை செய்யும்போது, குறிப்பாக இந்த இப்போ அடுத்த படத்தில் வருது பாருங்கள், இந்த மாதிரி சாரங்கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாரங்கட்டி வேலை செய்யும்போது இவ்வளோ உயரத்துலேருந்து சில நேரங்களில் அப்படி கொஞ்சம் கால் தவறி ஏதாவது ஆகிட்டாக்க ஒரு பெரிய ஆபத்து, உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அல்லது கை கால் உடஞ்சிரும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரிஸ்க் இருக்குது. இதுமாரி சில சம்பவங்கள் நடந்தும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி உயரமான இடங்களில் வேலை செய்யும்போது அதுக்கு தேவையான பணியிட பாதுகாப்பு, அதில் குறிப்பாக பாதுகாப்பு உபகரணங்கள், இப்போ இது மாதிரி என்னென்ன பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கோ அதை பயன்படுத்தி அந்த வேலையில் ஈடுபடுறது ஒரு பாதுகாப்பாக அமையும். இப்போ அந்த இடுப்போடு சேர்த்து ஒரு பெல்ட் மாரி போட்டு அந்த பெல்ட்டை மேலே கட்டியிருப்பாங்க. சப்போஸ் அவர் தவறி கீழே விழுந்தால் கூட அவர் கீழே விழுந்துடாத அளவுக்கு அந்த பெல்ட்டிலே தொங்குற மாரி உயிருக்கு ஆபத்து ஏற்படாத அளவுக்கு அவர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு முறையில் தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் அதுபோல் சட்டத்திட்டங்களை போட்டு அதை சரியான முறையில் பின்பற்றிக்கிட்டு வர்றாங்க. அப்படி பின்பற்றக்கூடிய வகை இடங்களில் மட்டும்தான் ஒரு பாதுகாப்பான ஒரு பணி சூழல் இருக்கும். அது இல்லாமல் வேலை செய்யும்போது மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பணியிடத்தில் இந்த இதிலெல்லாம் பாருங்கள், அந்த பெல்ட் கட்டியிருக்காங்க. சப்போஸ் கால் தவறி விழுந்தால் கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக இது போன்ற ஒரு ஏற்பாடு. இந்த சேஃப்டி ப்ரிகாஷன் சொல்லக்கூடிய அந்த முன்னெச்சரிக்கையான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே நம்முடைய பாதுகாப்புக்காகத்தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிந்தனையில் எப்போதும் வச்சு இதை மற்ற இடங்களில் மற்றவங்க பின்பற்றுறாங்களோ இல்லையோ நாம் கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உறுதியோடு நம்ம வேலை செஞ்சோம்னு சொன்னால் அந்த வேலையும் நல்லபடியாக நடக்கும். அதே நேரத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்படாமல், குறிப்பாக உடல் ரீதியாகவும் அல்லது உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்கும். இதை நம்ம கண்டிப்பாக பின்பற்றணும். அதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த ஒரு காணொளியை போட்டிருக்கோம். பாதுகாப்பு விதிகளை நாம் கண்டிப்பாக பின்பற்றுவோம். வேலையை பாதுகாப்பாகவும் சரியான முறையிலும் செய்து முடிப்போம். கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக புத்தியை பயன்படுத்தி, அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கு அப்படிங்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் மிகச்சிறந்தது. அதனால் ஸ்மார்ட்டாக வேலை செய்வோம், பாதுகாப்பை உறுதி செய்வோம்.